அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஒருத்தரை அடைய நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை கண்டுக்கிறவே மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரயோக முறையை ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். உங்களை தானாகவே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு மாந்திரீக பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இது முழுக்க காதல் வசியம் அல்லது காம வசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை. அதனால முறையற்ற உறவுகள் மீது இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இந்த பிரயோக முறையை ஒருவர் மீது நம்ம பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே காதல் வசியமும் காம வசியமும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு பிரயோக முறை, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா ஆண்கள் மேலேயும் பிரயோகம் படுத்தலாம், பெண்கள் மேலேயும் நம்ம பிரயோகப்படுத்தலாம், சரிங்களா? இந்த பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை நம்ம என்னைக்கு பண்ணலாம், எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்குன்னு இந்த பிரயோக முறையை ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அதாவது இந்த விஷய பிரயோகத்தை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை, சரிங்களா, எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா எழுதி அந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் நீரில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அதன் பிறகு பசும் பாலில் கொஞ்சம் ஊற வைங்க. அதன் பிறகு சுத்தமான சந்தனத்தில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி அதன் சாரை என்ன செஞ்சுன்னா அந்த எந்திரத்தில் தடவி என்ன செஞ்சுங்க சுத்தி பண்ணிடுங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை இதெல்லாம் சேர்த்து அஷ்டகந்தம்னு சொல்லுவோம். அந்த அஷ்டகந்தத்தை அந்த எந்திரத்தை முழுவதுமாக தடவி அந்த எந்திரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிடணும், சரிங்களா? அந்த சக்கரத்தை அந்த எந்திரத்தில் எழுதின பிறகு அந்த சக்கரத்துக்கு கீழே அந்த வசியம் பண்ணக்கூடியவங்களுடைய பேரை எழுதின பிறகு தான் நீங்கள் இந்த அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி அதன் பிறகு அஷ்டகந்தம்லாம் தடவி அந்த எந்திரத்திற்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு தாம்பாள தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டில் நவதானியமோ இல்லை குங்குமமோ இல்லை விபூதியோ பரப்பி நீங்கள் என்ன அந்த எந்திரத்தை அந்த தட்டு மேலே வச்சு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மல்லிகைப்பூவை என்ன செய்யுங்கன்னா அர்ச்சனை பண்ணின பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 தினங்கள் இந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கணும், சரிங்களா? இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா யாரை வசியம் பண்ண போறீங்களோ அவங்களுடைய காலடி மண்ணு என்ன செஞ்சுக்குங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் சும்மா ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய புகைப்படமே இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தில் அவங்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். ஜபிச்சு முடித்த பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே அவங்களுடைய காலடி மண் இதை பார்த்தீங்கன்னா 21 தினங்கள் இந்த பூஜையை நம்ம செய்யணும். செஞ்சு முடித்த பிறகு 21 நாள் முடித்த பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே உட்புறமாக அந்த ஃபோட்டோ படம், அந்த கொஞ்சோண்டு அந்த மல்லிகைப்பூ, கொஞ்சோண்டு விபூதி, கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு சந்தனம் இதெல்லாம் வச்சு அந்த உட்புறமாக அந்த எந்திரத்தை சுருட்டி அப்படியே ஒரு துணியில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அவங்க நடந்து வரக்கூடிய பாதையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பிதைச்சி வச்சுருங்க, சரிங்களா? அவங்க எந்த வழியில் வேணாலும் சில பேர் நடந்து வருவாங்க. அந்த வழியில் நீங்கள் பிதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எந்திரத்தை அவங்க தாண்டும் போது அந்த வசிய பிரயோகங்கிறது அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்க வழியில் தாண்டி வர்ற மாதிரி பிதைக்கணும் அப்படின்னா ஒரு சில பேர் இடங்களில் சிமெண்ட் ரோடு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நடுவில் பிதைக்க முடியாது. நடுவில் பிதைக்க முடியலனாலும் ஓரத்தில் நீங்கள் பிதைச்சிங்க அப்படின்னா
அந்த நேர்கோட்டில் வந்து அவங்க தாண்டினாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வசியமாயிருவாங்க. சரிங்களா? அவங்க பெரும்பாலும் நடந்து போகக்கூடிய பாதைகளில் நீங்கள் புதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எந்திரத்தை நேர்கோட்டில் அவங்க தாண்டும் போது அந்த பிரயோக முறைங்கிறது வந்து அவங்கள்ட்ட அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்படி தாண்டும் போது அவங்க படுத்து தூங்கினாலும் சரி உங்களை பற்றின சிந்தனையை உருவாகி உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் காதலிக்காமல் இருந்த நபர்கள் கூட உங்களை என்ன செஞ்சுருவாங்கன்னா காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிபயங்கர சக்தி வாய்ந்த பிரயோக முறை தான் இது. சரிங்களா? இந்த பிரயோக முறை யாருக்கேனும் செஞ்சு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் இந்த பிரயோக முறை உங்களுக்கு செஞ்சு தரப்படும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.